படத்தில் ஹீரோ சோத்துக்கு என்ன பண்ணுறாருன்னே தெரியல. ஆனால் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் பொறுப்பு, அவர் தான் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தாருன்றாங்க. ஒரே ஒரு வீடு இருக்குது, அந்த வீடும் பறி போன பிறகு அவர் சோத்துக்கு கூலி வேலைக்கு போனால் தான் சோறுன்ற மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு சொல்கிறானுங்க, பாபா நீ கூலி வேலை செய்றியா, நீ எடுத்து கொடுத்த ஒயின் ஷாப் தானே இது நீயே வச்சுக்கோ, இந்த ட்ராவல் கம்பெனி ஒன்று தானே, நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவர் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் கூலி வேலை செய்கிறாருன்றதை பார்த்துட்டு ஹீரோயின் உன்னை கட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட்ன்ட்டு போயிடுது. அப்புறம் படத்தில் பார்த்தா ஒன்றா பாபா நீ அரசியலுக்கு வந்துரு, அரசியலுக்கு வந்துரு அப்படின்னு அவர் கூப்பிட்றாங்க. ஒவ்வொரு வாட்டியும் உழப்பலமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா பாபா வந்து அரசியலுக்கு வந்தார்னா தேசபக்தியும் தெய்வ பக்தியும் வளரும் அப்படின்றாரு. நம்ம அப்போ பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல, இவர் நல்லவர் நினச்சில பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தானே தெரியுது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, சீரியல் நடிகர்லேருந்து சினிமா நடிகை வரைக்கும் ஒரே கோல், அவங்களுக்கு சிஎம் ஆயினுன்றது தான்.